தமிழகத்தில் மீண்டும் அதிவீரிய கொரோனா தொற்று பரவி வருவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளுக்கு பொது சுகாதாரத்துறை தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவுவதாகவோ அல்லது அதன் வீரியம் அதிகரித்திருப்பதற்காகவோ எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மருத்துவத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திராவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக வெளியான செய்திகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக அரசு அந்த உயிரிழப்புகளுக்கு கொரோனா மட்டுமே காரணம் அல்ல என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. வேலூர் மற்றும் ஆந்திராவில் உயிரிழந்த நபர்களுக்கு சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறு மற்றும் புற்றுநோய் போன்ற கடுமையான இணை நோய்கள் இருந்துள்ளன. அவர்களுக்கு கொரோனா தொற்று என்பது ஒரு தற்செயலான கண்டறிதல் மட்டுமே தவிர அதுவே மரணத்திற்கு நேரடி காரணம் அல்ல என்று மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் வழக்கமான சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுகளை விட மிக குறைவு என்பதுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் லேசான அறிகுறிகள் மட்டுமே தென்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய வைராலஜி நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி தற்போது பரவி வரும் வைரஸ் வகை மிகவும் பலவீனமானது என்றும் சமூகத்தில் மிக குறைந்த அளவிலேயே இது பரவி வருவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எந்தவித அச்சமோ அல்லது பதற்றமோ அடைய தேவையில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கூட்ட நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது தகுந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காய்ச்சல், இருமல் அல்லது சுவாச கோளாறு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகுவது சிறந்தது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தமிழகத்தின் நிலைமையை 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. தேவையான அனைத்து தடுப்பு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளன. கைகளை சுத்தமாக வைத்திருப்பது மற்றும் இருமல் வரும்போது கைக்குட்டையை பயன்படுத்துவது போன்ற அடிப்படை சுகாதார முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு மக்களுக்கு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் வரும் ஆதாரமற்ற செய்திகளை பகிராமல் அரசு வழங்கும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு பொது சுகாதாரத்துறை அன்புடன் கேட்டுக்கொண்டுள்ளது.